தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலுமே இருக்கிறதுல நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இப்போ கேட்காதீங்க, எனக்கெல்லாம் இது தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்காகவும் சேர்த்து தான் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக உங்களை எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்கும். ஸோ வாங்க இன்றைய ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்ட உடனே ஆஹா, நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு மெசேஜ் வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஓடுவோம் இல்லையா? தப்பாக சொல்லலை, ஏதாச்சும் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போய் பார்த்தா தான் தெரியும் அது வேறு யாரோ பண்ண மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டப்புன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். நம்ம ஃபோனில் 1-2 நோட்டிஃபிகேஷன் வந்தால் பரவாயில்ல, 7-8 நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2-3 நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்படி மொத்தமாக ஸ்வைப் பண்ணோம்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வர வேண்டியவங்கிட்ட வந்த மெசேஜும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, மிஸ் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு இடம் வரும். ஸோ அதில் போயிட்டு அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆப்பில் வந்தாலுமே சரி, அதை நீங்கள் கிளியர் பண்ணாலுமே சரி, இல்லை உங்களுக்கு தெரியாமல் வீட்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் கிளியர் பண்ணாலுமே சரி, நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த டைமுக்கு எதுலேருந்து வந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஈஸியாக. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு டிப் இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபிங்கரை வைக்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் நம்பர் 1ல் நீங்கள் சேவ் பண்ணும்போது இதை வைக்கிறீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நம்பர் 2ல் வைக்கும் போதும் இதையே சேவ் பண்ணுங்கள். 3ல் வைக்கணும் அப்படின்னாலுமே இதையே வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா, மல்டிபிள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரே விரலில் இருக்கும் பொழுது மேபி சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி வச்சாலுமே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும், அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இம்ப்ரூவும் ஆகும். அண்ட் இதே போல் ஒரே ஃபிங்கரில் நீங்கள் 5 விரலை கூட வைக்கலாம். பட் அக்யூரசி கம்மியாக இருந்தாலுமே 5மே ஒரே டைமில் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நிறைய டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு ஜிஃப் அனுப்புறதோ இமேஜஸ் அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணுவோம், போவோம் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுவோம், கிடைச்ச இமேஜ் அங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் இப்படிலாம் எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் குரோம் ப்ரௌசரில் போயிடுங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் எந்த ஜிஃப் வேணுமோ அது கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ்னு இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிஃபோ இமேஜும் இங்கே பேஸ்ட் ஆகிடும், சென்ட் பண்ணிக்கலாம். 10 ஸ்டெப்பில் வர்றது 2 ஸ்டெப், ஈஸி. ஸோ யூடியூபை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆமாம் தானே? ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பட் விஷயம் அது கிடையாது, இதில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. யூடியூப்பில் நம்ம ஃபார்வர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், டபுள் டேப் பண்ணிட்டே இருந்தோம்னா 10 செகண்ட் அப்படி இப்படி மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? பட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் டேரெக்டாக போகணும்னா அப்படியே ஸ்லைட் பண்ணலாம் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைடிங் வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா லெஃப்ட்டோ ரைட்டோ எங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இது ஒன்று. ப்ளஸ் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து போயிடும். நீங்கள் திரும்ப கீழே ஸ்வைப் பண்ணும்போது திரும்ப வந்து நார்மல் விண்டோக்கு ஆகிடும். ஸோ மேலே கீழே, அதாவது யூடியூப்பில் சொல்கிறேன், அந்த ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். படங்களாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் ஓப்பன் வைக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் எனக்கு ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் ப்ரோ, ஸ்க்ரீன் வந்து எதுக்கு நமக்கு ஆனில் இருந்து பேட்டரி வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ எதில் வேணாலும் பார்த்துக்கோங்க, யூடியூப்ல கூட பார்த்துக்கோங்க. ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் கம்ப்ளீட்லி பிளாக் ஆகிடும். பட் வீடியோவோ ஆடியோவோ என்ன ப்ளே ஆகிட்டு இருக்கோ அது கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பே வாங்காமல் உங்கள் ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகும்போது நீங்கள் பாடல்களாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும் கேட்டுக்கலாம், ரசிச்சுக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இது எல்லாமே மூவிஸ் எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பில் தான் வந்து சாத்தியம். இதில் நிறைய விதமான ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ஒரு சில பெய்டும் வந்து இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயில் உங்களுக்கான மியூசிக் ஈக்குவலைசர் அந்த பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த பாடல்கள் வந்து கேட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கலர்ஃபுல்லாக அது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய டைம் நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருக்கோம், ஐயோ என்கிட்ட ஒரு ஐபேட் இருக்குது, இல்லை iOS டிவைஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, இல்லை சிஸ்டம் இருக்குது, மாற்றி நான் ஃபைல்ஸ் அனுப்புறதுக்குள்ளே அப்பா பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிளான ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஸ்னாப் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுடைய iOS டிவைஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், snapdrop.net அந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடலாம். ஆண்ட்ராய்டில் ஸ்னாப் ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பே இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சென்ட் அண்ட் ரிசீவிங் ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஃபைல் எப்படி அனுப்பலாம், எதில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி ஈஸியாக வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஒர்க்கிங் குட், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா, நீங்க உங்க ஃப்ரெண்டை யாரையாச்சும் பிராங்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெவலப்பர் மோட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பண்ணினா கண்டிப்பா அவங்க ஐயோ என்னமோ ஆயிடுச்சு என் ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. டெவலப்பர் மோடுக்கு போங்க. டெவலப்பர் மோடு எப்படி போறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட் ஈஸி தான்.
போயிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ சர்ஃபேஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணுற எல்லா இடத்துலையுமே சும்மா ஜிகா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லைட் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஐயோ உங்ககிட்ட தான் வருவாங்க. அப்போ கெத்துக்காமீங்க. திரும்ப போய் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஆகிடும். அடுத்ததாக சூப்பராக ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு வீடியோவை நீங்கள் ஆடியோ ஃபைலாக கனெக்ட் பண்ணலாம். இப்படின்றதுக்குள்ள உங்கள் ஃபோனில் எந்த ஆப்புமே தேவை கிடையாது, என்ன பெரிய ப்ராசஸுமே வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபைல் மேனேஜருக்கு போயிடுங்க. எந்த வீடியோவை நீங்கள் ஆடியோவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போயிட்டு ரீநேம் கொடுத்துட்டு கடைசி இருக்கக்கூடிய MP4 அப்படி நீங்கள் மாற்றிட்டு MP3ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் அந்த ஃபைல் நேமுடைய எக்ஸ்டென்ஷனை மட்டும் மாற்றினாலே வந்து போதும். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ ஃபைலாக வந்து மாறிடும். அது இதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த மெத்தடுக்கு மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஃபைலை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஃபைல் நேம் வந்து மாற்றி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவே ரொம்ப சீக்கிரட்டான வீடியோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேரை மாற்றிட்டு எக்ஸ்டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு ABC Z XYன்னு ஏதாச்சும் சும்மா போட்டுருங்க. அது அன்சப்போர்ட்டட் ஃபைல்னு சொல்லி பேரே சரியாக காமிக்காது. அப்புறமா என்ன யார் தேர்னாலுமே அந்த ஃபைல் வந்து கிடைக்காது. பட் எந்த ஃபைல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப போயிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணி அது எந்த ஃபைல் ஃபார்மேட்டோ அதை MP4 மாற்றி விட்டீங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் அடுத்த விஷயம் ஏற்கனவே நான் சொன்னது தான். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை இன்னொருத்தர்கிட்ட நம்பி கொடுக்கும்பொழுது அவங்க வேற எதுவுமே போகாமல் அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரே ஆப்ஷனையோ அந்த ஒரே ஆப்லேயோ வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் பின் பண்ணி கொடுக்கலாம். எப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஷார்ட்ஸை பாருங்க. விக்கி ஒரு கால் பண்ணும், ஃபோன் எடுத்துக்கிறேன். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கேலரியில் ஏதாவது வச்சுருக்கானான்னு பார்ப்போம். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. கால் தானே பண்ணணும்னு சொன்னீங்க. நம்ம கேலரிக்குள்ளே நம்ம போகிற மாதிரி. நான் ஒன்றும் கேலரிக்கெலாம் போகலடா, சும்மா கை தவறி போயிடுச்சா உள்ள. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? ஏனடா என்ன பிரச்சனை? கால் பேசுறேன்னு போனை வாங்கிட்டு என்னென்னமோ பாட்டு இருக்கிறாருண்ணா. இந்த மாதிரி எல்லாம் ஏமாறக்கூடாதுன்னு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாரு. உங்க போனை உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கேட்குறாங்க. பட் அவங்க கேட்ட விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களை பார்த்துருவாங்களோன்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க செட்டிங்ஸ்க்கு போங்க. ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதற்குள்ள போயிட்டு அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய லாக் ஸ்க்ரீனுக்கு போட்டுமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து ப்ரௌசர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அந்த ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பின் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஆப் ஸ்கிரீனை தவிர வேற எங்கேயுமே அவங்களால போக முடியாது. வெளியில போகணும்னா நீங்க பேக் பட்டனையும் ரீசெண்ட் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லாக் ஸ்கிரீனுக்கு போய்டும். பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். எஸ்கேப் ஆயிடலாம். இது வெறும் ஆரம்பம் தான். இந்த வீடியோல நான் சொன்ன ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கு. அதுல இன்னும் நிறைய விஷயத்தை கொண்டு வரேன். அண்ட் லைக் பண்ணுங்க. சீக்கிரமா பாப்பீங்க.